வியாசை அருள்மிகு இரவீஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை வியாசர்பாடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மரகதாம்பாள் உடனுரை அருள்மிகு இரவீஸ்வரர் திருக்கோவில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இக்கோவிலில் சூரிய பகவான் வந்து வணங்கியதால் மூலவருக்கு ரவீஸ்வரர் என பெயர் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோவிலில் சூரிய கதிர் ராஜகோபுரம் வழியாக நந்தி மற்றும் நேரடியாக மூலவர் சிவலிங்கத்தின் மீது விழும். பல ஆண்டுகளாக இந்த நிகழ்வு நடைபெறவில்லை. தற்போது தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலும் உபயதாரர்களின் பங்களிப்புடன் மூலவர், அம்மன் மகா மண்டபம், நந்தி கொடிமரம், சண்டிகேஸ்வரர் ராஜகோபுரம் உள்ளிட்டவற்றை சுமார் 8 அடிகள் நவீன தொழில்நுட்பமான ஜாக்கி உதவியுடன் கோவிலை உயர்த்தும் பணி வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்நிலையில் இக்கோவிலின் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இன்று பஞ்சமி திதி, அஸ்வினி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை 8 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் மீன லக்னத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு யாகசாலையில் சிறப்பு பூஜைகளுடன் பரிவார யாகசாலை பூர்ணாகுதி, பிரதான யாகசாலை மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலின் ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களிலும் பரிவார மூர்த்திகள், மூலவர், சுவாமி, அம்பாள் ஆகியோருக்கு கைலாய வாத்தியங்கள் முழங்க, தேவார திருவாசக பாராயணம் பாட, பக்தர்கள் சிவ சிவ என முழக்கமிட்டு கோபுரத்தின் உச்சியில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், மேயர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பக்தர்கள், உபயதாரர்கள், சிவனடியார்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் திருக்கோவில் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பக்தர்கள் சிரமம் இன்றி சுவாமி தரிசனம் செய்தனர். மங்களநாதம் என்று சொல்லப்படக்கூடிய மங்கள ஓசைகள் முழங்க, இறைவனுடைய அடியார்கள் எல்லாம் சிவபூத கணங்கள் என்று சொல்லக்கூடிய கைலாய வாத்தியங்கள் முழங்க, மெய்யன்பர்கள் எல்லாம் கண்ணுற்று இருக்கிற போது இந்த விழாவானது இன்றைக்கு இதோ நம் கண்முன்னே அரங்கேறி வருகிறது. தேவர்கள் பூமாரி பொழிவார்கள் என்று சொல்வார்கள். அதே போல இப்போது மேலிருந்து பூமாரி பொழியக்கூடிய நிகழ்ச்சியிலே நாம் கண்ணுற்று இருக்கிறோம். அங்கிங்கனாதுபடி எங்கும் நீக்கமர இணைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் கருணையானது திருக்கோயிலே நிறைந்து உறைந்து இருப்பதனால் தான் நாம் திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதனை பெரியோர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என அவை ஆட்சிச்சுடிகள் சொல்லுகிறார். அப்படியாக இந்த ஆலயத்தை பராமரிப்பது என்பது பெரும் பேர். உழவார படையாளி என்று சொல்லக்கூடிய நாவுக்கரச பெருந்தகைதான் திருக்கோயிலுடைய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே சரியை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்து நாவுக்கரச பெருந்தகையானவர் வரலாற்று சிறப்புமிக்க ரவீஸ்வரர் பெருமானுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது குருவருளும் திருவருளும் ஒரு சேர இணைந்து இதோ நம் கண்முன்னே அரங்கேறி வருகிறது. எல்லாம் வல்ல நீக்கமர நிறைந்திருக்கிற வியாபித்திருக்கிற பரம்பொருளினுடைய பேரருள் கருணையினால் முறையாக ஆகமங்களின் வழிப்படி வேத விற்பனர்கள் எல்லாம் யாகசாலையிலே இறைவனை எழுந்தருளச் செய்து முறையான காலங்களையும் ஆகுதிக வழிபாடுகள் எல்லாம் நிறைவு செய்து இன்றைய தினம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா என்று சொல்லப்படக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய இந்த பெருஞ்சாந்து விழாவில் இதோ மேலே தீபாராதனை காட்டப்படுகிறது. பெருஞ்சாந்து பெருவிழா காணாதே போதியோ பூம்பாவா என்றார் ஞானசம்பந்த பெருமான். எந்த ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியமோ இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த பெருஞ்சாந்து பெருவிழாவை கண்ணுற்று இருக்கிறோம். இந்த ட்ரோனை நவுத்தணுமா? முழங்க இதோ தேவர்கள் பூமாரி பொய்வார்கள் என்று நாம் எல்லா புராணங்களிலும் படித்திருக்கிறோம். இதோ கற்பனை கடந்த ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன், கற்பனை கடந்த ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் தொலைக்காட்சிகளின் வாயிலாக இல்லங்களில் இருந்து காணுபவர்களுக்கும் இதோ இறைவன் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி அருளி கொண்டு இருக்கிறார். ஞான மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லுகிறார், சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருள் கருணையினால் இன்றைய தினம் மிகச் சிறப்பாக அரங்கேறி முடிந்திருக்கிறது.
எம்பெருமானுடைய பேரருளானது